அல்லாஹ்வே ரப்பே, அவர் சொல்வது உண்மை, நான் அவருக்கு அநீதி இழைத்திருக்கேன்னு ஒத்துக்கொள்வான். இதுதான் அங்க நடக்கக்கூடிய அற்புதம். யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள். அந்நாளிலே இந்த நேரத்துல பொய் உரைப்பதற்கான வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. ஒத்துக்கொள்வார், ஆமா நான் அவருக்கு செஞ்சிருக்கிறேன். உடனே அல்லாஹ் வானவர்கள் அங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட இந்த மனிதருடைய பாதிப்புக்கு ஏற்றவாறு இவருடைய நன்மையிலிருந்து எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மனிதருடைய கணக்குல எழுதுகின்றான். எழுதியாவும் ஒரு உதாரணமா விளங்குறதுக்கு ஒரு 1,00,000 நன்மையில நிற்பாரு. இவர் ஒரு 1000 நன்மை எடுத்தாவும் அதோட முடியாது. அதாவது நல்ல நாளைக்கு இங்கதான் நற்குணம் என்பது என்னன்னு தெரியுது. சரியான நற்குணம் இல்லாதவங்களுக்கு நிலைமை இதுதான் அமையும். இன்னொருத்தர் எழுதுவாரு, அவரு குற்றச்சாட்டு வைப்பாரு. அப்படி எழுந்து கொண்டே இருப்பாங்க. இவருடைய நன்மை எல்லாம் காலி, நன்மை பேலன்ஸ் எல்லாம் போகும். முஃப்லிஸ் ஆயிட்டார், திவாலயர்ஸ். மறுபடியும் ஒருத்தர் எழுந்திருப்பாரு, எனக்கும் அவருக்கு கணக்கு தெக்கணும். அப்போ அல்லாஹ் கேட்பான், இவர்கிட்ட வேற நன்மை இருக்கா என்று கேட்பான். என் நன்மை இல்லைங்க யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும். அல்லாவே ரப்பே, இவர் கணக்குல எதுவுமே இல்லை, அவர் சேர்த்து வைத்து கொண்டு வந்த நன்மைகள் எல்லாம் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாச்சு. இல்ல அப்படியா, சரி. இவர் கணக்குல தீமை இருக்கா? யார் கணக்குல? யார் குற்றம் சாட்டினாரோ அவர் கணக்குல. இவ்வளவு நாள் இங்க இருந்து அங்க போச்சு, இவ்வளவு நேரத்துல இப்ப அங்க இருந்து இங்க ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப குற்றம் சாட்டப்பட்ட அந்த பிராது கொடுக்கக்கூடிய அவருடைய கணக்கில் உள்ள தீமையிலிருந்து எடுத்து இவர் கணக்குல மாற்றப்படும். இப்போ இவருக்கு மிஞ்சியது என்னது? தீமை. இவர் சொர்க்கத்துக்கு போக நிறுத்தப்பட்டதோடு திருப்பி நரகத்துக்கு அனுப்பப்பட்டுருவார். இவர் யாரு? அல்லாஹ்வுடைய விஷயத்துல நன்றாக நடந்து கொண்டவர், எல்லா இபாதத்துக்களையும் செய்தவர். மனிதர்களுடைய விஷயத்துல மோசப்ப. நம்மள ஒரு சின்ன உதாரணம் சொல்லுனேன். நம்மள சிலவர் தொழுத உடனே கொஞ்சம் தொழுகை கொஞ்சம் கிளீனா இருப்பாங்க, மற்றவங்களையெல்லாம் பார்க்கும்போது அசிங்கம் பார்ப்பாங்க. நல்லா தொழுவை இல்லாத கேவலமான. அல்லாஹ்வின் தூதர் மற்ற மனிதர்களை முகம் சுழிப்பதை எந்த இடத்துல ஏத்துக்கிடல. விபச்சாரம் செய்த பெண்ணை மரண தண்டனை நிறைவேற்றும் போது அந்த பெண்ணினுடைய கல்லானில் இருந்த ரத்தம் ஒரு சஹாபியினுடைய கையிலே படும் பொழுது முகம் சுழித்தார், அசிங்கப்பட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மதினால உள்ள 2 வகையான விவாதத்து இருக்கு. மதினாவில் உள்ள மொத்தமா இருக்கு. மதினாவில் 70 பேருக்கு இப்ப அவங்க தௌபா செய்த அந்த பாவ மன்னிப்பு இருக்க, அது இந்த பெண்ணினுடைய பாவ மன்னிப்பு இந்த தௌபாவுக்கு என்ன செய்யாது, ஈடாகாது. இந்த பெண் அல்லாஹ்விடத்துல பரிசுத்தமாகி விட்டால் அந்த ரத்தத்தையா பார்த்து நீங்க முகம் சுழிக்கிறீங்க என்று கடுமையாக கேட்டாங்க. குடித்தவரை கட்டி வைத்து அடிக்கும் பொழுது, அடிக்கிறாங்க, மட்டைகளால பேரிச்ச மட்டைகளாம் அடிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான், அல்லாஹ் தூதரோட இருக்கக்கூடிய சஹாபி, அடிக்கும்போது நாசமா போகணும் கோபத்துல. அப்ப நமக்கு சரிதானே, குடிக்கிறானே எல்லாம் நம்ம கூட தொழுதுகிட்டு நம்ம கூட இருந்துகிட்டு அல்லாஹ் தூதரோடைய நேர பார்த்துக்கிட்டு குடிக்கிறானே, கோபம் ஒருத்தனை செய்யும். அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, இதைத்தானப்பா சைத்தான் விரும்புறான், அவர் நாசமா போறதானே சைத்தான் விரும்புதான். நீங்க சைத்தானுக்கு ஏன் மொய்ச்சு விட்டுறீங்க? அவ்வாறு திட்டாதீங்க. அவர் செய்த தவறுக்கு தண்டனை அடைந்து கொண்டிருக்கின்றார், அவர் பரிசுத்தம் அடைந்து விட்டார் என்று அந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ தவறு செய்த ஒரு விஷயத்திலேயே இந்த மாதிரி அபிப்பிராயம் கூட இருக்கு. இல்லைன்னா நாம யாரும் தவறுலாம் செய்ய வேண்டாம். நாம கொஞ்சம் தொழுதுகிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த காஸ்டியூம் எல்லாம் மாத்தி நல்லா தெளிவாட்டம் சொன்னாலே மற்றவங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு 4 கால் புராணி மாதிரி பார்ப்போம், அசிங்கமா. இது அல்லாஹ்வின் தூதர் தடை செய்த விஷயம். நற்குணம் அங்க இருந்தா ஆரம்பிக்கும். அல்லாஹ்வின் தூதர் முன்னால யாராவது பாவம் செய்யறவன் தான் இறக்கப்பட்டு இவன் இந்த நிலையிலேயே மரணித்துட்டா நரகம் பெறுவானே என்று அவனை அழைத்து அவனுக்கு நினைச்சுவாங்க, உபதேசம் செய்வாங்க. அதுதான் மூமினுடைய நற்பண்புகளில் முதல் படி. நாம என்ன பண்ணுவோம்? நம்ம குடும்பத்திலே ஆனா செஞ்சிருக்கோமா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் தொழிலாளியா இருக்க மாட்டாங்க, தர்கா போறவங்க இருப்பாங்க, மோசமான பழக்க வழக்கம் இருக்கும், வட்டி விரோசல் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து முகம் சுழித்ததை தவிர, அவர்களுக்கு பின்னால் அவர்களை திட்டி தீர்த்ததை தவிர வேற ஏதாவது உருப்படை செய்திருப்போம்னா இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அல்ல அவர்கள் அருள் செய்யட்டும். நாம் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட போய் ஒன்று உட்காந்து பேசணும். வட்டியும் அங்கதான் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளு வாங்க, போய் அவர்கிட்ட உட்காந்து டீயை குடிச்சிட்டு பேசிக்கிட்டு சில சொல்லுங்க, வட்டினா என்னங்கிறத எடுத்து சொல்லுங்க. நாம் சொல்லுவதன் மூலமாக அவர் சிந்தித்து அதை விட்டு விட்டால் யாருக்கு லாபம்? முதல்ல நமக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு லாபம். நற்குணம் என்பது பிறநலம் நாடுவது. அங்க இருந்துதான் இந்த விஷயத்தை நாம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அதை நாம செய்யறதே இல்லை.
ஆகையால அன்புக்குரியவர்களே, நற்குணத்தை கொண்டு பிற மனிதரிடையே நாம் நீதமாக நடந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மறுமை நாளிலே சுபிட்சம் அடைந்தவர்களாக, முதலில் நாம் வாசித்து காட்டிய அந்த பரவசம் அடைந்த ஆத்மாவாக, அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்டவர்களாக, அல்லாஹ்வின் மூலம் அழைப்பு விடுவிக்கப்பட்டு அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய ஆத்மாவாக இருப்போம். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த நேரத்துல அந்த இரண்டாம் சூர் ஊத விட்ட உடனே அந்த கபரில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் பதறியவர்களாகவும், கதறியவர்களாகவும், முகம் கருத்தவர்களாகவும், புலம்பியவர்களாகவும் அவங்க கடுமையான ஒரு வேதனையில எல்லாரும் நிற்கும் பொழுது நமக்கு மட்டும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வா நல்லடியான வந்துவிடு, அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு கிடைச்சிச்சு, வந்துரு, நல்ல அடியாரோடு சேர்ந்து கொள்ளு, சொர்க்கத்திலே நுழைந்து விடு என்ற அந்த வாழ்த்து செய்தி நமக்கு கிடைத்தது என்றால் அதுதான் ஒரு ஆத்மாவினுடைய முக்தி பரவச நிலை. சும்மா சப்ஜெக்டோ ஹெட்டிங்கோ இல்ல, பக்தியும் பரவசமும் முக்தியோ எது இல்ல, எழுத்துக்கள் அல்ல, அர்த்தங்கள், அர்த்தம் பொதிந்த வாழ்க்கை. அதை நாம் புரிந்து கொண்டால் தான் நாம் அந்த நிலையை அடைய முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, வரும் காலங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்காக ஒரு சில சிறிய சிறிய பயிற்சிகளை அல்லாஹ் தூதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்விலே அந்த நேரத்திற்குள் நாம் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஆத்மா என்ற அடிப்படையில அந்த உயர்ந்த நிலையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கைப்பற்றவன். தம்பி, பள்ளிக்குள்ள செல்லாம் எடுக்கக்கூடாது ராஜா, இங்க எந்த தொடர்பு வச்சுக்கூடாது, ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் நற்குணத்தின் மூலமாக மற்றவர்களிடத்திலே வழக்குகள் வைப்பாமல் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு சில விஷயங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒரு சில விஷயங்களை அடியோடு மறந்துவிட வேண்டும். அது என்ன? அதையும் மார்க்கறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். நீ நினைவில் வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒன்னை பற்றியது. என் நிலை என்னவாகுமோ, என் ரப்பை சந்திக்கும் பொழுது என்னுடைய நிலை என்னவாக இருக்குமோ, எனது ஆத்மா கைப்பற்றும் பொழுது எனக்கு என்ன செய்தி கூறப்பட்டு எனது ஆத்மா வெளியேற்றப்படுமோ அல்லது கைப்பற்றப்படுமோ, என்னுடைய நிலை என்ன என்றே தெரியவில்லையே, இறைவா நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்துல இரவும் பகலும் பாவம் மன்னிப்பு கோரியவர்களாக நின்று வணங்கக்கூடியவர்களாக இயன்ற அளவு நல்லதையே பிற விஷயத்துல நாடக்கூடியவர்களா இருக்கும். அதனால அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமின் இன்னொரு மூவின் மேல நல்லெண்ணம் கொள்ளட்டும்னாங்க. நல்லெண்ணம் கொள்ளட்டுனாங்க. இதற்கு விரிவுரை எழுதும் பொழுது, தப்சீர் எழுதும் போது ஒரு செய்திய இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதுறாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்ச ஒரு ஆள் திருடுறாரு. அவர் திருடும் போது யார் பார்த்துட்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டாங்க. அவரை கூப்பிட்டாங்க. அப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் கூப்பிட்டு, நீ திருடுனிய என்று சொல்லும் பொழுது அந்த மன்னர் சொன்னாரு, அல்லாஹ்வே சத்தியமா நான் திருடலன்னார். அப்ப என்ன செய்யணுங்க? நான் பார்த்தேன், அதை நிரூபிக்க முயற்சி பண்ணணும்ல. அவர் சொன்னாங்க, என் கண்கள் எனக்கு பொய்யுரைத்து விட்டது. என் கண்ணுக்கு அப்ப தெரிஞ்சதுப்பா. அப்ப என் கண்ணு நான் பார்த்த பார்வைதான் சரியில்லை, நீ என்னதுதான் யோக்கியம் தான் அப்படின்னு விட்டுட்டாங்க பிரச்சனையை. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ஏன் அந்த ஆள் அல்லாமல் சத்தியம் பண்ணிட்டாரா? இல்லைன்னு மறுத்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை யாருக்குரியது? அவருக்கும். அதுக்கு மேல அவர் என்ன செய்யல? ஒரு வார்த்தை. யாரு? இறை தூதர்வங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறை தூதர். ஒரு வார்த்தை சொல்லல, மாற தன் மேல அந்த தவறை ஏத்துக்கிட்டு, என் பார்வை சரியில்லைப்பா, நான் பார்த்து தப்பா பார்த்துட்டேன், சரி நீ நல்ல பிள்ளைதான் அப்படின்னு விட்டார். இத தப்சீர்ல இந்த பாடத்துக்குள்ள கொண்டு வராங்க. இதுதான் பிற மூமின்கள் மேல நல்லெண்ணம் கொள்வது. உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன செய்யாத, பெருசுபடுத்தி அதை இழிவுபடுத்தி காயப்படுத்தாதீங்க. முடிந்தால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி தனியா கூப்பிட்டு கேட்கணும். நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் தப்பு வரதை பார்த்துட்டா வேகமா அவரும் நம்மளும் சம்மந்தப்பட்ட ஆள், விஷயம் தெரியுமா மாப்பிள, ஏன் மேல்படியா மாட்டிக்கிட்டான் என்று என்ன செய்வான்? அசிங்கமா அந்த ஆளுடைய சதையெல்லாம் கடிச்சு கொதறி ரத்தத்தை எல்லாம் தின்னு மாமிசை எல்லாம் தின்னுருவோம். அல்லாஹ் சொல்லக்கூடியது இது புறத்துல வந்துடும். இதை நாம செய்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அவரை கூப்பிட்டு சொன்னாங்க. அவர் ஒத்துக்கிட்ட மறுக்கும் போது விட்டுட்டாங்க. இதேதான்
அல்லாஹ் தூதர் இடத்துல யாராவது வந்து வாலின்றா வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டு சொன்னாலும் காது கேட்காத மாதிரி இருக்கும். அல்லாஹ் தூதருக்கு ஒரு பட்டப்போர் வச்சாங்க மக்கத்துக்கு, அப்படி உதுன் அப்படி வச்சாங்க. உதுன் அப்படி காதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா வச்சாங்க? அல்லாஹ் தூதர் யாரு போய் என்ன செய்து சொன்னாலும் காது கொடுத்து அவங்கள மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. அதனால பட்ட பேரை வச்சாங்க காதுன்னு சொல்லி அல்லாஹ் தூதருக்கு. அப்பேற்பட்ட அல்லாஹ் தூதர் பக்கத்துல வந்து தவறு செய்து ஒரு சஹாபி சொல்லும் பொழுது காது கேட்காத மாதிரி திரும்பிக்கிட்டாங்க. இந்த பக்கம் வராரு திரும்பிக்கிட்டாங்க, இந்த பக்கம் வர திரும்பிட்டாங்க. 4 ட்ரிப் சொல்லி அந்த குற்றத்தை அவரே நான் செஞ்சேன்னு சொல்றாரு. இது நீண்ட ஒரு இது. அதனால நான் வேண்டாக்கள் அப்படி சொல்லிட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏப்பா இவர் நல்ல மனநிலையில தானே இருக்காரு, இவருக்கு என்னாச்சு என்று அவர் மூஞ்சியை பார்க்காம மக்களை பார்த்து கேட்காங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. அப்படியா நீ செஞ்சா அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, சபையில பள்ளியில வந்து சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்தி உடனடியாக குற்றவாளி கூட்டத்தில் ஏற்றுவதற்கு அல்லாஹ் விரும்பல. அவர் அப்படியே போயிடட்டும், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கட்டும், அல்லாஹ் மன்னித்து விடுவார் என்ற அடிப்படையில கேட்காத மாதிரி இருந்து மனநிலை சரியில்லையா அவருக்கு, ஏன் இப்படிலாம் பேசுறாரு என்று மக்களை பார்த்து கேட்கக்கூடிய அந்த பண்பு இன்று நம்மிடத்துல நினைத்து கூட பார்க்க முடியுமா? நாமெல்லாம் எப்படி தெரியுமா, சிரித்து கொண்டே பழி வாங்கக்கூடிய மிகப்பெரிய துரோகிகள். நம்மால் பாதிக்கப்படக்கூடிய யார் தெரியுமா, நம்முடன் நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள். நம்மால் புறம் பேசப்படக்கூடிய யார் தெரியுமா, அன்றாட நம்மோடு பழகக்கூடியவர்கள். ஒன்றாக அமர்ந்து ஒன்றாக நீரந்தி ஒன்றாக விருந்தில கலந்து கொள்ளக்கூடிய நமது சகோதரர்களைத்தான் பழிவாங்குகிறோம், புறம் பேசுகின்றோம். அவர் உயர்வில வயிற்று பொறாமைப்படுகிறோம். வயிற்று எரியுது நமக்கு. அவங்க உயர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அவர் இழிவடைந்தால் நமக்கு மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுதான் மூமின் விஷயத்துல மூமின்கள் உயர்வடைந்தால் காபிர்களுக்கு மகிழ்ச்சி வரும், மூமின்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அந்த காபிர்களுக்கு மகிழ்ச்சி வரும். ஆனால் மூமின்கள் உயர்வடைந்து விட்டால் அவர்களுக்கு மன கஷ்டம் வரும், அப்படியே ரொம்ப வருத்தப்படுவான். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? காபிர்களுக்கு சொன்னா. அந்த வேலையை இன்னைக்கு நாம நம்மோடு இருக்கக்கூடிய சகோதரனுக்கு சேரும் தெரியுமா? அப்ப நாம மறுமை நாளில பழுதீர்க்கப்படுவோமா, விட்டு விடப்படுவோமா? இதெல்லாம் வந்து சும்மால ஒரு சிம்பிளா வந்து சொல்லிட்டு போகக்கூடிய சமாச்சாரம் இல்லை. இன்னும் இருக்கு, ஏராளமான செய்திகள் இருக்கு. தனிமையில் அமர்ந்து படிக்கும்போது பாடமா கேட்கும் பொழுதுதான் நாம என்னென்ன தவறு செய்து என்பது நம்ம கண் முன்னால் அப்படியே வருது. நம்ம மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆகையால் இனி வரும் காலங்களில அல்லாஹின் மார்க்கத்தை விளங்கி குறைவாக செய்தாலும் நிரந்தரமாக அமல்கள் செய்யக்கூடிய சிறந்த மனிதர்களுக்குள்ள நம்ம உண்டாக்கிறோம். நம்ம ஒண்ணு. அதுக்கு அடுத்து மறக்கக்கூடிய விஷயம். 5 நிமிஷத்துல நம்ம என்ன செய்வோம் அதை பார்ப்போம். மறக்கக்கூடிய விஷயம், நினைவில் வைத்திருக்க வேண்டியது நாம் சம்பந்தப்பட்ட விஷயம். மறக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பிறர் சம்பந்தப்பட்ட விஷயம். பிறர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம மனசுல தேக்கியே வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி முதல்ல அடுத்தவங்களை பற்றி செய்தி வரும்பொழுது ஒரு ஆள் ஒருவரை பற்றி செய்தி கொண்டு வருவார். நமக்கெல்லாம் பாடம் படிக்கும்போது எங்க உற்சாகமர்கள் சொல்லித்தர பாடம் தான். யாராவது செய்தியை கொண்டாந்து செய்யாதீங்க, முதல்ல காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் தூதர் வாழ்க்கையில ஒரு சம்பவம். அடுத்த விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. 2 சஹாபி பாருங்க, சாதாரண ஆள் தாபீனோ தாபீனங்களோ பின்னால இமாம்களோ இல்ல உம்மத்தில் உள்ள நம்மளோ இல்லை, அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கக்கூடிய ஒன்றாக ருக்கு செய்து சரியா செய்யக்கூடிய 2 சஹாபிகள் அவர்களுக்குள் வாக்குவாதம் புரிந்தவர்களாக பள்ளிக்கு வராங்க. அல்லாஹ்வின் தூதர் இடத்துல வந்து அல்லாஹ்வின் தூதர் எங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனை. அவங்கள்ட்ட ஒரு அழகும் என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க. பிரச்சனை முத்தும்போது நேரம் அல்லாஹ்வின் தூதரத்துல வந்துடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் எங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, நீங்க தீர்த்துக்கன்னு சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் என்ன அப்படியா உட்காரு அப்படின்னு சொல்லல. எப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கிட்டாப்பா, மார்க்க சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை என்று வாங்க, உங்க தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு கொண்டு வராதுன்றாங்க. நல்லா சுபஹானல்லாஹ். ஜமாத்து தலைவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணம். என்ன சொன்னாங்க? உங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எனக்கு கொண்டு வராதுங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ் தூதர் உங்கள்கிட்ட தான் கொண்டு வருமா, எங்க கொண்டு வருவோம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க 2 பேரும் என் முன்னால் வருவீங்க, வாதாடுவீங்க. இதுல ஒருத்தர் வந்து நல்ல நாவன்மை மிக்கவரா இருப்பாரு. அவர் நாவன்மை நம்முடன் பேசும் பொழுது அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் சாதகமா அவருக்கு பேசும்போது நான் நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஒருவேளை அதை கேட்டு நான் தீர்ப்பு சொல்லிவிட்டால் நான் இன்னொருவருக்கு அநீதமளித்தவனாக ஆகிடுவேன். மறுமையில நானும் இந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்க விடுவேன்ப்பா, எனக்கு அந்த நிலைமை கொண்டு வந்துடாது. சுபஹானல்லாஹ். என்ன அல்லாஹ் தூதர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க என்ன வார்த்தை சொல்ல பாருங்க. மறுமையில நான் மாட்டிக்குவேன். உங்கள்கிட்ட தவறான ஒரு நாவன்மையை பார்த்து எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா நியாயமா இருக்கிறவன் வந்து பேசவே தெரியாது.
உடம்புல பூரா அந்த கிருமினோட பிளட் ஓட தெரியுமா, அவன் அழகா ஸ்டெப்பா பாயிண்ட் எடுத்து வைப்பான். கேட்கும்போது அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும், அழகா இருக்கும். இது எல்லா வீட்டுக்குள்ளே குடும்பத்திலையும் பார்க்கலாம், ஜமாத்திலையும் பார்க்கலாம், தொழில்துறைகள்லையும் பார்க்கலாம். எப்பவுமே கிரிமினல்ஸினுடைய கிளாரிட்டி ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் உரையாடல் பொழுது கோவப்பட மாட்டான். நல்ல விளைக்கிறங்க. குற்றவாளி உரையாடல் பொழுது, வாதாடும் பொழுது அவனுடைய சாதகமான விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டே வருவான், கோவப்பட மாட்டான், சாந்தமாக இருப்பான், முடிவை எதிர்நோக்கி இருப்பான். பாதிக்கப்பட்டவன் எடுத்தெடுப்புலயோ வாயை திறக்கும் போது கொஞ்சம் வார்த்தை திக்கும், வார்த்தையை விட்டுருவான். அப்ப அந்த சபை எப்படி நமக்கு காட்டும் அந்த காட்சின்னு சொன்னா, குற்றவாளியை யோக்கியனாகவும் அப்பாவியை குற்றவாளியாகவும் காட்டும். அதைத்தான் அல்லாஹ் சொன்னாங்க, ஆண்டாம் என்னை இழுத்து விட்டுறாதீங்க வழக்குல, மார்க்க சம்பந்தப்பட்ட என்கிட்ட வாங்கினாங்க. அப்ப அடுத்தவங்க விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா மேக்சிமம் விலகி இருக்கணும். ஒண்ணு, அப்ப தலையிடவே கூடாதா? தலையிடலாம். எப்ப தலையிடலாம் தெரியுமா? நீங்க தலையிட்டாதான் அது தீரும் என்ற சூழ்நிலை இருந்து அந்த மக்கள் விரும்பி உங்களிடத்தை கொண்டு வந்தா நீதமாக உங்களால் பேச முடியும் என்றால் பேசுங்க. இதுக்கும் ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நான் என்ன செய்ய நிறைவு செய்யறேன். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு மனிதரை பிடிச்சு கொண்டு வராங்க. 2 பக்கம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து விடுதாங்க. இவர் மேல என்ன குற்றச்சாட்டு கேட்காங்க. இவர் எல்லோரையும் கோபம் ஊட்டக்கூடிய அளவுல பேசி இவரால் நிறைய பேர் சங்கடப்படுறாங்க. இவர் கூட பேசினாலே, இவர் இடத்துக்கு அந்த சபைக்கு வந்தாலே எல்லாரும் செஞ்சுதாங்க வார்த்தைகளை அதிகமா விடக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறார்கள். இவரை மாதிரி சரி பண்ணணும்னு. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, எப்பா நீ அப்படியாளா அப்படின்னு கேட்ட உடனே வாயை திறந்துட்டான். வாயை திறந்து அந்த ஆள் பாட்டி பேசிக்கிட்டே போறான். உமர் கத்தாப் தலைவர் இருந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கும், கொஞ்சம் ரூம் மாதிரி சின்ன ஒரு மறை, அங்கே உட்காந்துக்கிட்டாங்க. சஹாபாக்கள், அது முன்னால சஹாபாக்கள், நீங்க தீர்ப்பு சொல்ல வந்துட்டு அப்படின்னு உங்களுக்கு யாவும் இல்லையா? அல்லாஹ் சொன்னது என்ன சொன்னாங்க? கோபமாக இருக்கும்போது நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க. அவன் விஷயத்துல கடும் கோபத்துல இருக்கேன், இப்ப தீர்ப்பு சொன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன், என் கோபம் தணிஞ்ச போற வரேன் போங்கட்டாங்க. எவ்வளவு அழகான முன்மாதிரி எல்லாம் தூதர் பயிற்றுவித்த மக்களை பாருங்க. கோபமா இருக்கும்போது தீர்ப்பு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நீதிபதிகளுக்கெல்லாம் பாடத்துல சேர்க்க வேண்டிய அறிவுரை இது. ஏனென்றால் கோபம் அறிவை மட்டுப்படுத்தும், அறிவை கட்டுப்படுத்தும். சிந்திக்க விடாது, நீதத்தை மறைத்து விடும், கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய கோபத்தை தீர்ப்பதற்காக அவர் தீர்ப்பு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது பாவத்தில் முடிந்து விட்டால் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். யார் இடத்துல? அல்லாஹ் இடத்துல. ஆகையால் அல்லாஹ் சொல்றாங்க, கோபத்துல இருக்கும்போது தீர்ப்பு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சொன்ன நான் நினைவு கொள்கின்றேன், நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன், எல்லாரும் அமருங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க, உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு மறுமையில நஷ்டவாளியாக நம்ம ஆகிவிட்டால் அப்ப நாம் ஒரே விஷயம்தான், இஸ்லாத்தை சரியா படிக்கலன்னு அர்த்தம். நம்ம நல்லா விளங்கிட்டு இன்னொரு பேசிக்கா ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், நம்மளாம் மோசமான ஆட்கள்லாம் கிடையாது. இயற்கையா நம்ம யாரும் கிடையாது, மோசமான ஆட்கள் கிடையாது. இப்போ கோவப்படாதீங்க. கொஞ்சம் அதிகமான முட்டாள்தனம் உடையவர்கள், கொஞ்சம் முரட்டுத்தனம் உடையவர்கள், கொஞ்சம் சிந்தனை சக்தி அற்றவர்கள், இது 3 சேர்ந்தா நம்மளை பாவிகளை மாத்து. பேசிக்கா இயற்கையா நம்ம யாரு கூடயும் கெடுக்கக்கூடியது கிடையாது. நமக்கு மனசுக்கு தப்புன்னு தெரிஞ்சா செய்ய மாட்டோம், அப்பேற்பட்டவங்க நாம. ஆனால் நம் மார்க்கத்தை படிக்காததினால், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாததினால், மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளாததினால் அந்த இடத்தில் அந்த சூழ்நிலை நம்மை மோசமானவர்களாக மாற்றிவிடும். ஆகையால் நமக்கு பாதுகாப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் மார்க்கத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கங்களை, அதை சார்ந்த பெரிய இமாம்களுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சரியாக படித்து தெரிந்து நம்மை நாம் சரி செய்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நாமும் மறுமையில வெற்றி பெற்றவர்களாக, அல்லாஹ்வினால் பொழுதுரைக்கப்பட்டு முத்தமையின் என்ற முழுமை நிலை அடைந்த அந்த ஆத்மாவாக கபரில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாகவும் எச்சரித்தவனாகவும் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தௌபானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜும்மா